மூத்தவர்களின் அனுபவங்கள் எம்மால் இலகுவாய் பின்பற்றக்கூடிய பாதச்சுவடுகள். நிலையவாசி குமாரர்களுக்கு தேவையான கேள்விகளும் பதில்களும் கருத்துக்களும் இந்த அரங்க அவையில் களமிறங்கி பல விடயங்களை தெளிவுபடுத்தி கொடுத்தது. மாலை நேர வகுப்பு அர்ப்பணத்தின் ஆழத்தை விரிவுபடுத்தியது. இரவு நேர இறை நினைவு அற்புத அமைதி பரிமாற்றமாக அதிர்வலை பரப்பியது. இரண்டாம் நாள் நினைவுகளின் ஞாபகார்த்தமாக ஆசீர்வாதத்தோடு நாள் நிறைவடைய உணவருந்தி உறங்கச் சென்றோம், அடுத்த நாளை எதிர்பார்த்து. மூச்சடுங்க. அந்த பக்கம் மறக்க முடியாத சுவாரஸ்யமான காலை நேர உடற்பயிற்சி சுற்றியிருந்த கடுங்குளிரை மறக்கச் செய்தது. சிவனடி பாத உச்சியின் தெளிவான காட்சி கண்ணை கவர்ந்தெழுக்க அந்த இயற்கையோடு கேட்ட அவ்வியக்த முரளி காதுக்குள் இன்னும் அப்படியே நிற்கிறது. நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் சூட்சுமமான சேவை. நல்லாசிகளாலும் தூய உணர்வுகளாலும் சூட்சுமமான சேவை. இன்று உலக உபகாரியான குமாரர்கள் என்று அழைக்கப்படுகின்றீர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு சேவையாளர் ஆகாவிட்டால் நீங்கள் ஒரு சில சதங்கள் பெருமதியான ஒரு குமாரியாகவே இருப்பீர்கள். சத்தியம் செய்யுங்கள் என்று பாபா சொல்ல குமாரர்களின் சத்திய பிரமாணம் சிவனடிக்கு சமர்ப்பணமானது. தடைகளிலிருந்து விடுபட்ட குமார்களாகி இதை செய்து காட்டுவோம். முரளியின் கருத்து பரிமாற மிஸ்டர் கிம் மற்றும் அன்றைய எனக்கு இன்றைய நான் எழுதும் கடிதம் என பயிற்சி பட்டறைகள் இந்த நாளை வேகமாய் நகர்த்திச் செல்ல இறுதியில் நிகழ்ச்சி நிறைவை நெருங்கியது. தூரத்தில்
நாடகத்தின் அழகு. சத்தியத்தின் ரூபமே நாடகத்தின் நாயகனே, உன் ரூபம் காணவே ஓடோடி வந்தேன். உன் ரூபமே என் ரூபம், உன் அழகே என் அழகு. அடைக்கலம் காண வந்த என்னையே உயர்த்தி விட்டாய். உன் ரூபமே என் ரூபம், உன் அழகே என் அழகு. அடைக்கலம் காண வந்த என்னையே உயர்த்தி விட்டாய் தந்தையே. அழகின் அழகனே, இதயத்தின் உயிரோட்டமே. அழகின் அழகனே, இதயத்தின் உயிரோட்டமே. உன்னை புகழவா உன்னை ரசிக்கவா அனைத்தும் நீயா இருக்கிறாய். அன்பின் ஆதாரமே என் இதயத்தின் உயிரோட்டமே. அன்பின் ஆதாரமே என் இதயத்தின் உயிரோட்டமே, என் இதயத்தின் உறவிடமே. பாபா, உன் இதயம் பற்றிட என் கையை கரம் பிடித்து விட்டாய். பாபா, உன் இதயம் பற்றிட என் கையை கரம் பிடித்து விட்டாய். உன் அன்புக்கு நிகருண்டோ இவ்வுலகில், உன் அன்புக்கு நிகருண்டோ இவ்வுலகில். பாபா என்கின்ற இதயமொழியே உமக்கா நிகரா. பாபா என்கின்ற இதயமொழியே உமக்கான நிகரா. என் மீது கொண்ட பேரன்பால், என் மீது கொண்ட பேரன்பால் உன் வாயால் புகழ் செய்ய வாய்ப்பளித்த உத்தமரே. என் மீது கொண்ட பேரன்பால் உன் வாயால் புகழ் செய்ய வாய்ப்பளித்த உத்தமரே. பாபா, பாபா நீ வழங்கும் அன்புக்கு, பாபா நீ வழங்கும் அன்புக்கு பிரதியிடா ஏதுமில்லை. பாபா நீ வழங்கும் அன்புக்கு பிரதியிடா ஏதுமில்லை. இருந்தும் உன் விருப்பம் நிறைவேற்ற இதையும் கொண்டு வந்துள்ளேன். உன் விருப்பம் நிறைவேற்ற இதையும் கொண்டு வந்துள்ளேன். இதயம் தழுவிய சேவையே உன் விருப்பம் என உணர்ந்து, இதயம் தழுவிய சேவையே உன் விருப்பம் என நான் உணர்ந்து, வாழ்க்கையே சேவை என மாற்றிவிட்டேன் தந்தையே. வாழ்க்கையே சேவை என மாற்றிவிட்டேன். உனக்கு அழகான கவிதையை சொல்லி சென்றார். ராமோண்ட ப்ளே பண்ண போறாங்க. ராஜேந்திர பேச்சு இப்போ நம்ம நல்ல தண்ணி நிலையத்துக்கு ஒரு விஐபி, ஒரு தொழிலதிபரை நம்ம வரவேற்க போகிறோம். நம்ம கைப்பற்றி அவரை வரவேற்போம். உங்களோட பேரு? ஒரு நிமிஷம். உங்களோட அறிமுகத்தை நம்ம பிராமணர்களுக்கு சொல்லுங்க. உங்களோட பிறந்த இடம்? சத்தமா எந்த இடத்துல பார்த்தீங்க? இப்போ நீங்க வந்தனால இந்த உலகமே ஸ்தம்பிச்சு போயிருக்குது. இந்த உலகத்துக்குமே நீங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கிறீங்க. நீங்க எதுக்காக பிறந்தீங்க? உங்களோட நோக்கம் என்ன? அப்ப நாங்க விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய வெக்சின்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர்கள் கண்டுபிடிச்சா கூட கொரோனா நீங்க வேக்சின் போட்டுட்டீங்களா? உங்களுக்கு ஆர்டர் போட்டது பாபாவா மாயா? அப்பா அந்த கொரோனா கொஞ்சம் கதைக்க விடுறப்பா. இதுல இருந்து கொரோனா அட்டே கொரோனா எல்லாரும் ஊசி போட்டாச்சு. என்னத்துக்கு வந்த நீங்க? கொரோனா கொரோனா நாங்க வேக்சின் போடலாம போடுறது இல்லையா? என்ன செய்யும்? நல்ல செத்து போகும். ரெண்டு ஊசி அடிச்சிட்டோம், மூணாவது ஊசி அடிக்கணுமா? நீங்க உங்களை பாத்துக்கங்க, ரெண்டாவது தேடாதீங்க. நன்றி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடகம் மாதிரி பார்த்து பார்த்து எடுத்தாலும் இப்படி முத்துக்கள் கிடைக்காது. சிரிப்பிலும் சரி, குணத்திலும் சரி, மன நலத்திலும் சரி, உடல் திடத்திலும் சரி, குமாரர்களோடு ஒப்பிட்டால் குபேரனும் பிச்சைக்காரன் தான். குடிசை வீட்டில் கிடைக்கும் நிம்மதியை மாடி வீட்டிற்கு மாற்ற முடியாது. பாண்டவர்களின் பலத்தை அன்னையராலோ தந்தையராலோ நினைத்து கூட பார்க்க முடியாது. அர்ஜுனனை பார்த்து
கிருஷ்ணரையும் பார்த்து விட்டோம், மகாபாரத யுத்த காலத்திற்கு வந்த எல்லோரையும் பார்த்து விட்டோம். ஆனால் இவர்களில் எவரையும் நான் குமாரர்களுக்கு ஒப்பிட்டதில்லை. நான் ஒப்பிட்டு பார்த்தது யாரும் கணக்கிலே எடுக்காத அர்ஜுன ரதத்தின் குதிரைகள். கடவுளின் கடிவாளத்திற்குள் இருந்து கொண்டு நாம் முந்தி சென்றால் தேர் அசையும், போர் முடியும். கடவுளின் கடிவாளத்துக்குள் இருந்து கொண்டு குதிரைகள், நாம் முந்தி சென்றால் தேர் அசையும், போர் முடியும். குமாரர்கள் அழைத்து வருபவர்கள் அல்ல, கடவுளையே இழுத்து வருபவர்கள். நாம் முன்னின்றால் கடவுள் முன்னிப்பது நிச்சயம். ஞாபகம் இருக்கிறது. அனுமன் என்று நெஞ்சு பிளந்து நிரூபித்தால் என்னால் முடியாது. உதாரணமாய் வாழ்த்து நிரூபிக்கிறேன். கடைசி வரை குமாரன். அந்தி பொழுது வந்ததும் சூரியன் மறைய இருள் சூழ வானத்தை அண்ணாந்து பார்த்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் எண்ணி வந்தேன் அப்போது. ஆனால் உண்மையில் நானும் ஒரு நட்சத்திரம் என்பதை தெரிந்து கொண்டேன் இப்போது. நிஜத்திலே ரத்தினங்களை வைரங்களை பார்க்காவிட்டாலும் விளையாட்டுப் பொருட்களாக படங்களாக இருப்பவற்றை பார்த்து கொண்டேன் அப்போது. ஆனால் நிஜத்திலேயே நானும் ஒரு வெற்றி ரத்தினம் என்பதை தெரிந்து கொண்டேன் இப்போது. டிஸ்கவரி சேனலில் செங்குத்து மலையேறும் வீரர்களின் சாகசத்தை கண்டு ரசித்து மகிழ்வேன் அப்போது. உண்மையில் என்னுடைய இந்த ஆன்மீக பாதையும் ஒரு செங்குத்து மலைதான் என்பதை தெரிந்து கொண்டேன். சொல்லுங்க, போயிட்டு வாங்க இருக்கா. கள்ளங்கவடமற்ற பிரபுவே, உள்ளம் ஒரு வெள்ளைத்தாள் என உணர்த்தி வைத்தது நீதான். ஆத்மாவை உணரும் ஞானம் தந்து ஆத்ம உணர்வில் இருக்க வைத்து அறியாமை இருளில் இருந்த என்னை ஒளியாக மாற்றியது நீதான் தான். பல நோய்களால் வைத்தியராய் வந்து ஆன்மீக மருந்து தந்தாய். பல நோய்களால் போயிட்டிருந்த என்னை வைத்தியராய் வந்து ஆன்மீக மருந்து தந்தாய். அதுபோதும் எனக்கு ஆரோக்கியமாக வாழ. கர்மாவை உணர்த்த வைத்து காலசக்கரத்தை கணக்கிட்டு காட்சி பொருளாய் இரு குழந்தாய் என்று சொல்லி கற்பிக்கும் ஆசானும் நீதான். கர்மாவை உணர வைத்து காலச்சக்கரத்தை கணக்கிட்டு காட்சி பொருளாய் இரு குழந்தாய் என்று சொல்லி கற்பிக்கும் ஆசானும் நீதான். பாஞ்சானியம் எனும் சங்கை ஊதி பாரதத்தை சொர்க்கமாக்க பாஞ்சானியம் எனும் சங்கை ஊதி பாரதத்தை சொர்க்கமாக்க பாகம் எடுத்த பரந்தாம வாசினிதான். வருத்தக்காரனாய் இருந்த என்னை வைத்தியனாய் வந்து நோய் தீர்த்தாய். பொருத்தம் பேசிய என்னை பூர்வீக ஜென்ம பலனை உணர்த்தினாய் நீ பாவா. நிறுத்த குறிகள் பல இருந்தும் முற்றுப்புள்ளிக்கே முதன்மை அளித்தாய். நிறுத்த குறிகள் பல இருந்தும் முற்றுப்புள்ளிக்கே முதன்மை அளித்தாய். நான் மரணித்த பிறகுதான் உன்னை சந்திப்பேன் என்று நினைத்தேன். ஆனாலோ உன்னை கண்டடைந்ததனாலேயே மரணத்தை வென்று விட்டேன். அருமையான கவிதை ஒன்றை அழைத்து சாடித்து சென்று அங்கிருந்தனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக வந்து நம்முடைய 2 குமாரர்கள டான்ஸ். அது மட்டும் தானா வேற நினைச்சீங்களா? அவனுக்குள்ள பாடு அடுத்தது சாடி போடும். டான்ஸை பற்றி சொல்லுங்க. அருமையாக நடந்த காட்சியுடைய கண்டுகளித்து எல்லா ப்ரோக்ராமும் முடியுது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சென்ட்ரல் ஃபஸ்ட்டாக நடந்த ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இது. அதான்
இன்னைக்கு பாபா குமாரர்களை பாராட்டியிருந்தாரு. ஒரு குமார் 7 குமாரிகளுக்கு சமம் தான் 100 குமாரர்கள் 100 பேருக்கு சமம். அப்போ அது சக்தி வாய்ந்த ஒரு குழு இது. இது சென்று பாக்கியம் பெற்றிருக்கு. நீங்களும் இப்படி நிறைய பேரை உருவாக்கணும். உங்களை மாதிரி குமாரர்கள் குமாரிகள் உருவாக்கணும். நீங்களும் ஒரு தாய்மை இது நிறைய தாய்மை குணத்தை நிறைய உங்களுக்குள்ள கிடைக்கிச்சு. எல்லாரையும் பராமரிக்கலாம். சாந்தி. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி காட்டிட்டு நீங்கள் என்னத்தை கொண்டு போறீங்க இந்த ரிட்ரீட்லேருந்து ஒரு 2 வசனம் கேட்டுட்டு ஓம் சாந்தி. நீங்கள் உங்களுடைய இலக்கை அறிந்திருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய பௌதிக புலங்கள் எல்லாவற்றையும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ் வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் தேவதை ரூப ஸ்திதியில் நிலையாக இருக்கின்றீர்கள். அதனால் எந்த தடையும் உங்களை ஆதிக்கத்திற்கு உட்படுத்த முடியாது. அதுபோல நான் இங்கே போல சாதாரண ஆக்கக்கூடாது. மகாவீர் அப்படி வர்றது போல உறுதியான நீங்கள் ஒரு ஆன்மீக ராஜரீகமான ஆத்மா. உங்களுடைய புத்தியை அல்லது நிலத்தை எந்த ஆத்மாவுக்கும் ராஜரீகம் அல்லாத அற்ப விடயங்களுக்காக கொடுக்க மாட்டீர்கள். மகாவீர் தன்மையாக எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். எந்த சூழலும் உங்களுடைய மகிழ்ச்சியின் பிரகாசத்தின் அனுபவத்தை கொடுக்கின்றீர்கள். திறமைசாலியான ஆத்மா. சாந்தம் சகிப்புத்தன்மை என்னும் ஆயுதங்களால் திறமையாக வேலை செய்யக்கூடிய உங்களுடைய நல்லாசிகளும் தூயானவரும் மேன்மையான எண்ணங்கள் உங்களுடைய சிறப்பு கணக்கை அதிகரிக்க இருக்கிறது. உங்களுக்கு தேவதை ரூபம் இருக்கின்றது. உங்களுடைய பாதத்தை 5 தத்துவங்களில் கவர்ச்சிக்காமல் வையுங்கள். நம்மளை பார்க்குற மெட்டாக்களுக்கு நம்மளை பார்த்தோட தூண்டுதல் ஒன்று நம்மளோட வாழ்க்கையில் ஈடுறதுக்கு தூண்டுதல் ஒன்று கிடைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி நடந்தடிக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தி எடுத்து போகிறோம். உங்களை நற்குணங்களாலும் சக்திகளாலும் ஆசீர்வதித்து இருக்கிறார். நீங்கள் தான் பாபாவுடன் சிவசக்தியாக இணைந்து இருக்கும் போது நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. ஏனெனில் நீங்கள் படித்திருக்கும் உங்களுடைய தூய எண்ணங்களும் நல்லாசிகளும் சக்தி. நீங்கள் சதா மகிழ்ச்சியாக இருந்து எல்லோருக்கும் மகிழ்ச்சியை பரப்புகின்றீர்கள். இதுதான் மகத்தான புண்ணியம். நீங்கள் திறமைசாலியான தன்மை என்னும் ஆயுதங்களால் திறமையான வேலையை செய்வதை உங்களுடைய விஷயம் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் நட்புதான். உங்களுடைய கண்கள் உண்மையால் ஒளிர்கின்றன. அறிந்திருப்பதால் நீங்கள் முற்றாக எல்லா பொக்கிஷங்களுக்கும் நிறைந்ததாக மிகப்பெரிய பணியை இலகுவாக செய்து முடிப்பதற்கு ஒரு கருவியாக வந்திருக்கிறது. நான் இங்கிருந்து எடுத்து போறது என்னன்னா, எங்களோட பிரதேச அனுபவத்தை வச்சு பார்க்கக்குள்ள நாங்கள் அடைஞ்சது கொஞ்சம் தான். அடைய வேண்டியது நிறைய இருக்கி, பாபாக்கு அடைய வேண்டியது நிறைய இருக்கின்றதை நான் நீங்கள் உலகை மாற்றுபவர்.
உங்களுடைய மேன்மையான ஸ்திதியினால் சூழலை மாற்றும் ஒருவர். நான் எல்லா செஷனும் நல்லா இருந்துச்சு. வைப்ரேஷன்ஸ், குமார் சுந்தர் கம்பெனி எல்லாமே நல்லா இருந்துச்சு. முக்கியமாக அந்த எலெக்ஷன் அந்த லெட்டர் எழுத சொன்னார் தானே, நான் நல்ல ஒரு ஐடியாவை பட்டுச்சு. எழுத ஸ்டார்ட் பண்ணிக்கல ஒரு நல்ல ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. ஏன்னா நார்மலாகவே நாங்கள் ஏதாவது விஷயத்தை செய்து போட்டு இதை இப்படி செய்து பெட்டராக இருந்திருக்கும், இப்படி செஞ்சுட்டேனே இப்படி செய்திருக்காங்க கடந்த காலத்தில் யோசிக்கலாம். ஈவன் 5-6 வருஷம் 10 வருஷத்துக்கு முந்தினது நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கு, இப்படி ஒரு முடிவு எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி பார்க்கணும் சில நேரத்தில். இதை எழுத கொண்டு போகல நான், அதாவது புதுசாக கோர்ஸ் எடுத்தவருக்கு பேர் சத்யன், எந்த பேர் சீலன், அவருக்கு நான் லெட்டர் எழுதுனேன். ஸோ எழுதல எந்த முடிவுகளுமே தவறான முடிவுகள் இல்லை, எந்த நடந்தது எல்லாமே பெஸ்ட் ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. ஸோ அப்போ நான் பார்த்தேன் ஒரு திருப்தி ஒரு நிறைவேனா நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் அந்த ட்ராமா வந்து எல்லாத்தையும் நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்கு. எதுலையுமே குறை கூடுறதுக்கு இல்லை, கடந்தது எல்லாமே பெஸ்ட்ன்ற ஒரு ஃபீலிங் வந்து எழுதி கொண்டு போகிறேன். அதெல்லாம் எங்களை எழுதி முடியல. தேங்க்யூப்பா. எவ்வளோ நேரத்துக்குள்ள சொல்லலாம்? நீங்கள் உங்கள் நடத்தையில் நேர்மையாக இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் எந்த பயத்தையும் அனுபவம் செய்ய வேண்டியதில்லை. சும்மா ஒரு சின்ன விஷயமாக எனக்கு ராமகிருஷ்ணர், யோகசுவாமி, விவேகானந்தர்களெல்லாம் ஈடுபாடு. அவங்கள விரும்புறது, படிக்கிறது, கோயில் அதெல்லாம் வளர்ச்சி கூட. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் எடுத்ததில்லை. துறவியாகும் என்ற மாதிரி. ஆனால் ஒரு விரும்பினேன், இருந்தால் நல்லா இருக்கலாம். அது ஒரு மகத்துவமான நிலை. படங்கள் பார்க்குறது, இந்த அகற்றியர் அந்த மாதிரியான படம் ரொம்ப கவருது. சினிமா படத்துக்கு இப்போ இதை எழுதக்குள்ளதான் விஷயம். அதுக்கு ஒரு முயற்சியும் தான் அவர் இப்பத்தியால் சொல்கிறார். நீ ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை, நீ விரும்பின துறவு உன்னை தேடி வரும். அத்துடன் நீ இன்னமும் பல பேரை துறவியாக்கி அவங்களுக்கு உனக்கு சமனாக மாற்றுவார். நான் சரண்டராக உனக்கு விரும்பிட்ட உள்ளுக்குள்ளே இருந்த விருப்பம் நான் அது விதி தானாக கூப்பிட்டது. அது இப்போ அண்மை காலமான சில யோசனைகள் அந்த நிர்வாகங்கள், அப்போ நிறைய குமாரர்கள், குமாரிகள் தூண்டுதல் கொடுக்குறோம். அவங்கள சீரா வழி நடத்தும். பாபா ஒரு பக்கம் இருந்தாலும் பேரன்ஸ், நிறைய பேர் பேரன்ஸ் குடும்பத்திலிருந்து வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா கொண்டு கொடுக்குது. அவங்களுக்கு தசானும் சரி, சந்தையும் சரி, ஒரு தசானுக்கு கூட அவங்க அம்மா இருந்தால் பிறந்ததிலிருந்து இருந்த பாரத்தை உடகையில் கொடுத்தோன்னு எனக்கு அது பாதுகாப்பாக நடத்த கொண்டு கொடுத்தது ரொம்ப லேசாக, ரொம்ப பெருமையாக, சந்தோஷமாக இருக்கிறது. இது மாதிரி குமாரிகளும் கூட அப்படித்தான் சொன்னாங்க. பாபாண்ட பாதுகாப்பாக இருக்கிறாங்க, கையெழுக்க போகல, பெருமை தெரிவித்து சொன்னாங்க. இதெல்லாம் சரியா என்ன மீறின ஒரு இதை உண்டு. நாம செய்ய வேண்டிய உணர்வாக வந்துட்டு சரியா ஒரு அக்கறை மாதிரி யோசிக்கலாம். சரியா வெறும் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு அது அம்மா சேலஞ்சு சொல்லி வாகனமே ஓடக்கூடாது. நான் பார்க்க போயிட்டு நாளைக்கு உடம்புக்கு போமா
வசனம் கூட பேசலை, எதுவுமே பேசலை. அப்படி அந்த அளவுக்கு உங்களை நம்புறாங்க. அப்போ அவங்களுக்கு சரியான இந்த சின்ன ஒரு விஷயம்தான் நீ விரும்புனது. நீ முயற்சி எடுக்காம ரொம்ப தேடி வந்தது. அப்போ நம்ம விரும்புனா சரி, அது முயற்சி எடுக்காம எல்லாம் தானா விரும்புற மாதிரி ரொம்ப லேசாகிட்டோம். அற்ப விஷயம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு இது வந்துச்சு. நேற்று பாபா முரளியில் சொல்லப்படுறது அந்த பொறுப்பு என்றது ஒரு சுமைதான். பிரம்ம பகவானுக்குள்ள பொறுப்பு, அதுக்கு மத்தியில் சமாளிக்கிறார். அது வேற பொறுப்புங்கிற சந்தர்ப்பம். அது மாதிரி நான் தனித்த மாதிரியோ இல்லை. அப்புறம் குமாரர்கள் பார்த்தோன்னே இல்லை, நமக்கு உதவிக்கு இவ்வளவு பேர் எங்களை குமாரர்கள். நம்ம எந்த ஏரியாவையும் படையோட போனால் மொத்தம் ஒன்றும் செய்யலாது, தனியும் இல்லை. இவ்வளவு படையோட போகல, எப்போவும் நமக்கு வெற்றி தான், எதையும் செய்யலாம். குமாரர்களை கண்டுள்ளது அது ஒரு மிகுந்த ஒரு உற்சாகம். அது நீண்ட நாள் ஒரு ஆதங்கம். நாங்கள் எல்லாரும் இதை சந்திப்போம். நீ ஜூமில் வேற ஆப்ஷன் வேற வழி இல்லாதால தான் அதை பயன்படுத்தினோம். ஆனால் அதுதான் பெஸ்ட்டான வழி என்று. உலக அமைதிக்கான தியானம் மல்லிகைப்பூ என்ற ஊரிலுள்ள பாபாவின் நிலையத்தில் குமாரர்களோடு நடந்து முடிய நிலையவாசி குமாரர்களுக்கான அத்தியாயமும் முடிவுக்கு வந்தது. மனங்களில் நிகழ்வுகளின் நினைவுகளை சுமந்து கொண்டு சந்தோஷமாக குமாரர்கள் அவரவர் நிலையம் திரும்பினர். நிஜங்களை திருப்பி கொடுக்க முடியாது. எம்மால் முடிந்தவரை நினைவுகளை தந்திருக்கிறோம். குமாரனாய் வாழ்வது பாக்கியம். அதிலும் அர்ப்பணித்த நிலையவாசி குமாரனாயிருப்பது பெரும் பாக்கியம். அந்த பெரும் பாக்கியத்தை கொடுத்த பாபாவிற்கு நன்றி கூறி இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். இங்கு உறவுகள் பிரிவுகள் வருதே, சில அழகிய வரிகளும் தருதே. போகின்றோம் போகின்றோம் தூரம் தூரம். என்னை விட்டு செல்லும் உறவுகளே, உயிர் தொட்டு செல்லும் உணர்வுகளே, போய் வரவா. நண்பன் முகம் நெஞ்சில்